இப்போ நீங்கள் இனிஷியேட்டர் ஐடியில் நீங்கள் லாகின் பண்ணுங்கள். இனிஷியேட்டர் ஐடியில் லாகின் பண்ணுறதுக்கு ஹியூமன் ரிசோர்ஸஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கடைசியாக போனீங்கன்னா போஸ்ட் மேப்பிங்னு வரும். போஸ்ட் மேப்பிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா போஸ்ட் வித் அப்ரூவல் குரூப் மேப்பிங் வெப் ஐடின்னு இருக்குது. அந்த வெப் ஐடியில் கால் வெப் ஐடியை கிளிக் பண்ணுங்கள். கால் வெப் ஐடி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் என்ன எக்ஸல் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது பண்ணுங்கள். நான் லேட்டஸ்ட் இது வச்சுருக்கனால எக்ஸல் 2016 கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஸ்கூல் உங்கள் ஸ்கூல் பேரை நீங்கள் இது பண்ணுங்கள். நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் செகண்டரி இது பண்ணுறேன். நீங்கள் கிரியேட் கொடுத்தீங்கன்னா வெப் ஐடி கிரியேட் ஆகும். வெப் ஐடி கிரியேட் ஆகி அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா எக்ஸல் சீட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதில் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லா ரெக்கார்ட்ஸும் டவுன்லோட் ஆகும். சரிங்களா? இப்போ டவுன்லோட் ஆனதுக்கப்புறமேட்டு க்ளோஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸல் சீட் எல்லாமே தெளிவாக தெரிய வந்துட்டு தெளிவாக தெளிக்க ஆரம்பிச்சோன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி எக்ஸல் சீட்டை இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரிவ்யூ டேட்டாவில் போனீங்கன்னா ரிவ்யூவில் போனீங்கன்னா அன்ப்ரொடெக்டட் சீட்டை வந்து அன்ப்ரொடெக்ட் பண்ணால் தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அன்ப்ரொடெக்டட் சீட் அன்ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் இந்த இதில் ஆரக்கலில் போனீங்கன்னா ஆரக்கலில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆரக்கலில் கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ ஃபில்டர்ஸ்னு இருக்கும். இந்த ஷோ ஃபில்டர்ஸில் ஃபில்டர் பண்ணிங்கன்னா ஃபில்டர் ஐக்கான்ஸ் வந்துடும். இப்போ இந்த ஃபில்டர் ஐக்கான்ஸ் வந்தோடனே இந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஸ்கூல் பேரை அடிங்க. இப்போ நான் வந்து இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து என்னென்னா நான் வந்து ஆண்ட்ரூ ஸ்கூலுக்கு நான் இன்னும் பண்ணலை அவங்க, அதனால் ஆண்ட்ரூ ஸ்கூல்ஸை நான் வந்து பண்ணுறேன். ஆண்ட்ரூ ஸ்கூல்ஸு செயின்ட் ஆண்ட்ரூஸ்க்கு நான் பண்ணுறேன். இந்த செயின்ட் ஆண்ட்ரூஸ் பண்ணுறப்ப இந்த செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஸ்கூல்ஸை நான் கிளிக் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு ஒன்று தான் மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எதுனா இந்த லீவ் மட்டும், இந்த லீவ் குரூப்பு அவங்க இது மட்டும் இருக்கிறதுனால நான் எல்லாருக்குமே நான் அதை மட்டும் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் அடிக்க முடியாது. அதாவது CH RH லெவல்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும். அதில் 30 days இருக்கும், லெஸ் தேன் 30 days, மோர் தேன் 30 days, அப்புறம் ஷார்ட் டேர்ம், அட்வான்ஸ், இத்தனை இருக்குது. இதில் வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எல்லாருக்கும் அசைன் பண்ணலாம். இந்த GPFன்னு இருக்கிறத மட்டும் உங்களுக்கு யார் TPF இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் தான் அசைன் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நான் இவங்களுக்கு வந்து என்னென்னாக்கா இந்த CLRH இது எல்லாருக்குமே அசைன் பண்ணிடலாம். அதனால் என்ன பண்ணேன், அந்த இடத்துக்கு நேராக கிளிக் பண்ணிங்கன்னா போச்சுன்னா வராது. கேன்சல் கொடுத்த வாசியான மாதிரி தெரியல, வரல. சரி, அதை வேணும் விட்டுருங்க. இதை வேணால் நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இதை வேணால் கிளிக் பண்ணி ஒர்க்கிங் டு ஒர்க்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இல்லைன்னா மறுபடியும் என்ன பண்ணுங்கள், கால் வெப் ஐடி மறுபடியும் டவுன்லோட் பண்ணி இது பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அப்போ பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். வெப் ஐடியும் க்ளோஸ் பண்ணுறேன். சரி, க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு நான் மறுபடியும் போகிறேன். சரிங்களா? மறுபடியும் போய் நான் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆரக்கிள் அப்ளிகேஷன்ஸ் கால் வெப் ஐடி இருக்கும். கால் வெப் ஐடியில் 2013 போட்டுக்கிறேன். சரியாக வரல. இப்போ வந்து எதை போட்டாலும் எல்லா ஸ்கூலோடைய டீட்டெயில்ஸும் எங்கள் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதனால் என்ன பண்ணுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பாட்டு நீங்கள் பாட்டு இது பண்ணிக்கங்க. ஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி கிரியேட் ஓப்பன் ரெக்கார்ட்ஸும் டவுன்லோட் ஆகும். இல்லைனா டவுன்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். வெயிட் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. இல்லைனாக்கா டாக்குமெண்ட்ஸ் ஃபார்மேட்டட் 0 ரெக்கார்ட்ஸ் தான் டவுன்லோடு அப்படின்னு காமிச்சுனாக்கா அது டவுன்லோட் ஆகலை. சரிங்களா? இந்த மாதிரி வந்துட்டாலே கொஞ்சம் டவுன்லோட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா
1200, 1600, 1000, 2000 ரெக்கார்ட்ஸ் வந்து 2110 ரெக்கார்ட்ஸ் வந்து இதாகுது. டவுன்லோட் ஆனதுக்கு வந்து க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு டே ரிவ்யூவில் போய் அன்ப்ரொடக்டட் சீட் கொடுத்துட்டு ஆரக்கிள் மறுபடியும் வந்து ஷோ ஃபில்டர்ஸ் கொடுங்க. இப்போ எல்லா ஃபில்டரும் நம்ம இருக்கும். நீங்கள் அதில் இப்போ நான் வந்து அவங்க ஏஐடபிள்யூசி இது செயின்ட் ஆண்ட்ரூஸை தான் பண்ணலான்னு சொன்னேன். அதனால் ஆண்ட்ரூஸ் ஸ்கூல்ஸை போடுறேன். ஸ்கூல்ஸை ஃபில் பண்ணுறேன். செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஸ்கூல்ஸ் ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணோம்னா ஸ்கூல்ஸ் நேம்லாம் வரும். இது இங்கே சர்ச்சும் பண்ணலாம். இல்லை அப்படின்னாக்கா இங்கே ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ஸ்கூல் நேம்ஸ் எது எப்போ வருதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இது வந்து செயின்ட் ஆண்ட்ரூஸ் செயின்ட் ஆண்ட்ரூஸோட இல்லை. ஆண்ட்ரூஸ் இதே இல்லை. அதனால் ஒன்றும் கொடுத்து அதை காணும். அதர் லீவ்ஸில் இருந்துச்சுன்னா பார்ப்போம். அதர் லீவ்ஸில் ஆண்ட்ரூஸ் இருக்கா? செயின்ட் ஆண்ட்ரூஸ் இல்லை, அதனால் விட்டுருங்க. செயின்ட் ஆண்ட்ரூஸ் க்ரியேட் பண்ணல, சாரி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வேற ஒரு ஸ்கூலோட இது ரெக்கார்டை நான் எடுக்கிறேன். இல்லை எங்கள் ரெக்கார்டே எடுக்கிறேன். நான் எங்கள் ரெக்கார்டே எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு எடுத்துட்டேன். ரெக்கார்டு எடுத்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணின வசதி தெரியுது. நான் உங்களுக்கு சும்மா ஒரு இது காமிக்கிறேன். பென் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி வந்திருக்கும் கொடுத்தீங்கன்னா இதில் எங்களுக்கு ஆப்ஷன் யூஸ் ஆப்ஷன் pay for use option pay for use option சரிங்களா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணால் செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா. வந்ததுக்கப்புறமேட்டு ஒவ்வொருத்தருக்கும் அதேமாதிரி எல்லாத்தையும் அது செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், அப்லோட் கொடுத்துருங்க. சரிங்களா. நான் இப்போ அந்த ஒரு ப்ரோ மட்டும்தான் பண்ணேன். அதனால் அந்த ஃப்ளாக் ப்ரோ அது மட்டும்தான் காமிக்கும். சரிங்களா. ஃப்ளாக் ப்ரோ அது மட்டும்தான் காமிக்கும். இப்போ நான் அப்லோட் கொடுத்தேன்னா ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் ஃப்ளாக் ரோஸ் இங்கே போய் ரோஸ் அப்லோடில் ஃப்ளாக் ரோஸ்ன்னு சொல்லி காமிக்கும். ஃப்ளாக் ரோஸ் காமிக்கும். கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு சரிங்களா. இப்போ க்ளோஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம், கால் வெப் ஐடி டோன்ட் சேவாக கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். அவ்வளோதான். இதுதான் மேப்பிங். ஓகேங்களா.